இலங்கை நாட்டின் மட்டக்களப்பில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இடைவிடாது பெய்யும் கனமழையால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக முடங்கியிருக்கிறது. இலங்கையில் கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. நூற்றுக்கணக்கான வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியது. இலங்கையில் கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் நூற்றுக்கணக்கான வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வசந்த், முழு விவரங்கள். வணக்கம் ரூபி. இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள மட்டக்களப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து பெய்து வரும் மழை தீவிர மழை என்று சொல்லலாம். கனமழையாகவே இதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பாதிப்பானது அதிகப்படியாக உள்ளது. இது விடாத கொட்டி தீர்த்த மழை, அதாவது தொடர்ச்சியாக இரவு முழுவதும் மழையான கொட்டி தீர்த்த அளவுக்கு மழையான பெய்து கொண்டிருக்கிறது. இது தாழ்வான பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான வீடுகளில் வெள்ள நீரானது தற்போது சூழ்ந்துள்ளது. இதில் மக்களின் இயல்பு மாற்றத்தை முற்றிலுமாக தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய வடிகால் வாயு, அதே போல் நீர்நிலை நிலையங்கள் நிரம்பி வருகிறது. மழை நீரானது குடியிருப்பு பகுதிகளில் நோக்கி பாய்ந்து வருவதால் முறையான வடிகால் வசதி இல்லாத சில பகுதியில் பல அடி உயரத்திற்கு வெள்ள நீரானது தற்போது தேங்கியுள்ளது. வீடுகளில் திடீரென சூழ்ந்த மழை நீரினால் சமையல் உபகரணங்கள் உள்ளிட்ட படுக்கைகள், ஆவணங்கள், இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட டிவி உள்ளிட்ட பொருட்கள் முழுவதுமே தற்போது நீரில் மூழ்கி சேதம் அடைந்துள்ளது. சமைக்க கூட அங்கு இருக்கக்கூடிய வழியின்றி குழந்தைகள் மற்றும் முதியோர்கள், பொதுமக்கள் மிகுந்த கடுமையான ஒரு சூழ்நிலையை தற்போது அவர்கள் தவித்து வருகின்றனர். தொடர்ச்சியாக மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாகவே இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் முழுமையாக நீரில் மூழ்கினால் இவர்கள் போக்குவரத்தும் தற்போது தடைப்பட்டு வருகிறது. சில இடங்களில் உதாரணமா உட்புற சாலையில் இருக்கக்கூடிய வெள்ள நீரானது தேங்கியிருந்தால் அவர்கள் அத்தியாவசிய தேவைக்காக போக்குவரத்துமே பாதிக்கப்பட்டதால் இவர்கள் அங்கிருந்து அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வேறு இடத்துக்கு மாற்ற முடியாத சூழ்நிலையில் தற்போது அங்கு நிலவி வருகிறது. வேலைக்கு செல்லக்கூடிய உள்ளிட்டவர்களும் அதே போல் சிறு வியாபாரிகளும் உள்ளிட்ட வாழ்வாதாரங்களும் முழுமையாக தற்போது அங்கு தடைப்பட்டுள்ளது. இதன் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை காரணமாக தற்போது அங்கு பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் மின்சாரமானது தற்போது துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேங்கியுள்ள நீரினால் எது மாதிரியான தொற்று நோய்கள் எதுவும் பரவாமல் இருக்க அபாயம் தற்போது ஏற்பட்டுள்ள காரணத்தினால் முழுமையாக சுகாதாரத்துறையும் தற்போது வர வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்களின் தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உறவினர் வீடுகளுக்கு மற்றும் பொது இடங்கள் தஞ்சம் அடைந்து தற்போது வருகின்றன. வெள்ள நீரானது அதிகப்படியாக இருக்கிறதால் தொடர்ச்சியாக மழையின் தீவிரம் அடைந்து தொடர் மழைகளாக பார்க்க முடியாது. இரவு முழுவதும் அதே போல் தொடர்ச்சியாக 2-3 மணி நேரம் 4 மணி நேரங்கள் அதிகப்படியாக மழையானது தொடர்ச்சியாக பெய்யும் உள்ளிட்ட காரணத்தினால் இவர்களுக்கு பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. மேலும் மக்களின் தேவையான தற்காலிக தங்குமிடங்கள், நிவாரண முகாம்கள், அவசர உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட உடனடியாக அரசு மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களும் சரி, இதே போல் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு நீரில்லா மொழி வீடு உள்ளிட்ட சேதமடைந்துள்ள மக்களும் தற்போது கோரிக்கையான விடுத்துள்ளனர். தொடர்ந்து இப்போது வரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் மழையின் வேகம் குறைவாக மட்டக்களப்பு தற்போது குறையாத நிலையில் தற்போது பதற்றமான ஒரு சூழ்நிலையை இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து பார்க்க முடிகிறது. ரூபி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்த்.